அனைவருக்கும் வணக்கம். புதிதாக ஏ-லெவல் படிக்க வந்திருக்கிற தம்பி தங்கைகள் அனைவருக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்னுக்கு ஒரு பயிற்சி பரீட்சை பேப்பர் ஒன்று நான் அனுப்பியிருந்தேன். ஸோ அதில் 25 MCQக்குரிய விளக்க உரை செய்தாச்சு. இப்போ நாங்கள் அதில் இருக்கிற அமைப்பு கட்டுரை வினாக்கள் 4 தரப்பட்டிருக்குது. அமைப்பு கட்டுரை வினாக்கள். ஸோ அந்த 4 அளவீட்டு கருவிகளுக்குரிய அமைப்பு கட்டுரை வினாக்கள், அந்த அமைப்பு கட்டுரை வினாக்களுக்குரிய விளக்கங்களை நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். அதில் முதலாவது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், வேர்னியர் அடுக்குமானி சம்பந்தமான ஒரு அமைப்பு கட்டுரை வினாவாக அமைஞ்சிருக்குது. உலோக உருளையொன்றின் விட்டத்தை வாசிக்கக்கூடிய வகையில் செப்பம் செய்யப்பட்ட வேர்னியர் அடுக்குமானியை வரிப்படம் காட்டுகின்றது. அளவிடை உருப்பெருக்கம் செய்யப்பட்டு வேறாக வரையப்பட்டுள்ளது. இப்போ அதில் காட்டப்பட்டிருக்கிற அளவிடை இங்கால உருப்பெருக்கம் செய்யப்பட்ட ஒரு படத்தில் தனியாக காட்டியிருக்கிறாங்க. முதலாவது கேள்வி, கருவியின் இழிவெண்ணிக்கை யாது? ஸோ கருவியினுடைய இழிவெண்ணிக்கை யாது? அப்போ இதில் எங்களுக்கு தெரியும் பொதுவான சமன்பாடு, இழிவெண்ணிக்கைக்குரிய சமன்பாடு ஒரு பிரதான பிரிவில் இருந்து ஒரு வேர்னியர் பிரிவை கழிக்கிறத ஒரு முறையாக இருக்கிற நேரம், இன்னொரு முறை ஒன்று நான் சொல்லி தந்தேன். என்னென்னு சொன்னால், ஒரு பிரதான அளவிடையினுடைய பெருமானத்தின் கீழ் அதில் இருக்கிற வேர்னியர் மொத்த பிரிப்புகளோட எண்ணிக்கை. ஆகவே இதில் உங்களுக்கு படத்தில் காட்டப்பட்டதன் படி பார்த்தோம்னு சொன்னால் 10 வேர்னியர் பிரிவுகள் 9 பிரதான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் அப்படியும் எடுக்கலாம், அல்லது அந்த 2 சென்டிமீட்டருக்கும் 3 சென்டிமீட்டருக்கும் இடையில் இருக்கிற பிரதான அளவிடையில் இருக்கிற பிரிவுகளை பார்த்தோம்னு சொன்னால் அதில் 10 பிரிவுகள் இருக்குது. ஆகவே அந்த ஒவ்வொரு சிறு பிரிவுகளுக்கும் இடையிலான அளவிடை என்று பார்த்தோம்னு சொன்னால் 1 மில்லிமீட்டராக இருக்க போகுது. ஆகவே இழிவெண்ணிக்கைக்குரிய சமன்பாடு, இழிவெண்ணிக்கை சமன் ஒரு மில்லிமீட்டரின் கீழ் அதில் இருக்கிற 10 வேர்னியர் பிரிவுகள். ஆகவே 0.1 மில்லிமீட்டராக இருக்க போகுது இந்த கருவியினுடைய இழிவெண்ணிக்கை. ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். வேர்னியரில் உள்ள 10 பிரிவுகள் பிரதான அளவு திட்டத்தில் 9 மில்லிமீட்டருடன் பொருந்தி இருப்பின் உருளையின் விட்டமாக பெறக்கூடிய அளவீட்டை வாசிக்க. வேர்னியரில் உள்ள 10 பிரிவுகள் பிரதான அளவு திட்டத்தில் 9 மில்லிமீட்டருடன் பொருந்தி இருப்பின், அதாவது 9 பிரிவுகளுடன் பொருந்தி இருக்கிறது தான் அவன் அந்த அதில் அளவீட்டில் தந்துக்கிறாங்க. ஒரு சிறிய பிரிவு 1 மில்லிமீட்டர் என்று சொன்னால் 9 பிரிவுகளுக்கு 9 மில்லிமீட்டர் பொருந்தி இருப்பின் உருளையின் விட்டமாக பெறப்பட்ட அளவீட்டை வாசிக்க. அப்போ அந்த அளவீட்டுக்குரிய படம் அந்த பெட்டியில் காட்டப்பட்டிருக்குது. ஆகவே வேர்னியரினுடைய 0க்கு முன்னுக்குள்ள வாசிப்புன்னு பார்த்தோம்னு சொன்னால் பிரதான அளவிடையின் வாசிப்பு 2 சென்டிமீட்டர். வாசிப்பு சமன் இதில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கிறதன் படி பார்த்தோம்னு சொன்னால் அந்த 0க்கு முன்னுக்குள்ளது 2 சென்டிமீட்டர் சக. பொருந்தும் வேர்னியர் பிரிவு இதில் எத்தனையாவது, இந்த படத்தில் பாருங்கள், எத்தனையாவது வேர்னியர் பிரிவு பொருந்துதுன்னு பாருங்கள். சரி சமனாக பொருந்துகிற வேர்னியர் பிரிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 6வது பிரிவு பொருந்துகிற மாதிரி இருக்குது. 6வது பிரிவு பொருந்தது தர இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். அந்த மேலே இருக்கிற தரவு என்னத்துக்கு தந்தவங்கன்னு சொன்னால், வேர்னியரில் உள்ள 10 பிரிவுகள் பிரதான அளவு திட்டத்தில் உள்ள 9 மில்லிமீட்டருடன் பொருந்தி இருப்பின் என்று சொல்லி அது தாரத்துக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த இழிவெண்ணிக்கையை துணிகிறதுக்காகத்தான் தரப்பட்டிருக்குது. ஆகவே வாசிப்புக்குரிய சமன்பாடு தான் பிரதான அளவிடையின் வாசிப்பு சக பொருந்தும் வேர்னியர் பிரிவு தர இழிவெண்ணிக்கை. ஆகவே இதில் வடிவாக கவனிக்கணும், இது சென்டிமீட்டரில் இருக்குது, இது மில்லிமீட்டரில் இருக்குது. ஆகவே நாங்கள் இதை என்ன செய்யலாம், மில்லிமீட்டருக்கு மாற்றலாம், அல்லது இதை சென்டிமீட்டருக்கு மாற்றலாம். ஸோ இதை நாங்கள் வேணும்னு சொன்னால் சென்டிமீட்டரில் வச்சுக்கொண்டு இதையும் சென்டிமீட்டருக்கு மாற்றினா உங்களுக்கு தெரியும் 10 மில்லிமீட்டர் தான் ஒரு சென்டிமீட்டர். அப்போ 0.1 மில்லிமீட்டர் வரும்போது சென்டிமீட்டருக்கு மாற்ற 10ஆல் பிரிக்கணும். ஆகவே 0.06 சென்டிமீட்டர் வரப்போகுது. ஆகவே இதில் இருந்து 2.06 சென்டிமீட்டராக இருக்க போது அந்த உருளையினுடைய விட்டம். மூன்றாவது கேள்வி,
இன்னுமோர் மேலும் செம்மையான அளவிடையில் வேர்னியரில் உள்ள 50 பிரிவுகள் பிரதான அளவு திட்டத்திலுள்ள 99 பிரிவுகளோடு பொருந்துகின்றன. பிரதான பிரிவுகள் ஒவ்வொன்றும் 1/2 மில்லிமீட்டர் ஆகும். இவ்வளவிடையின் இழிவெண்ணிக்கை யாது? ஸோ இந்த அளவிடையினுடைய இழிவெண்ணிக்கையை நாங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது வந்து பிரதான பிரிவுகள் ஒவ்வொன்றும் 1/2 மில்லிமீட்டர் என்று சொல்லி, அதில் இருக்கிற வேர்னியர் மொத்த பிரிவுகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பிரிவுகள். ஆகவே 1/100 வரும். 0.01 மில்லிமீட்டராக இருக்க போது இங்கே இழிவெண்ணிக்கை. அப்போ நேரடியாக நாங்கள் இந்த சமன்பாடை பாய்வோம். அப்போ இப்படி ஒரு சமன்பாடு இருக்குது. அப்போ நாங்கள் இதில் இலகுவாகவே பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே எனக்கு இழிவெண்ணிக்கைக்குரிய பெருமானம் 0.01 மில்லிமீட்டராக அமையும். 1/2 மில்லிமீட்டர் என்றது பிரதான அளவுடைய ஒன்றின் ஒரு பிரிவினுடைய அளவீடு. அதன் கீழ் எத்தனை வேர்னியர் பிரிவுகள் இருக்குதோ அந்த அத்தனை வேர்னியர் பிரிவுகளாலையும் பிரித்து விட்டீங்கன்னு சொன்னால் சரி. பகுதி டியை பார்த்தீங்கன்னு சொன்னால், வரிப்படத்தில் காட்டப்பட்ட வேர்னியர் எடுக்குமானியில் உருளை எடுக்கப்பட்டு தாடைகள் தொடுமாறு செய்யப்பட்ட போது உருவில் உள்ளவாறு அளவிடை காணப்பட்டது. கருவியின் பூச்சிய வலுவை காண்க. இப்போ புறத்தாடைகளுக்கு இடையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த உருளையை வந்து நாங்கள் எடுத்துட்டு இப்போ அந்த புறத்தாடைகளை வந்து என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால், ரெண்டையும் வந்து ஒன்றோடொன்று தொடுகை உரை செய்து நாங்கள் இப்போ அதில் பூச்சிய வலு இருக்கா இல்லையான்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ எல்லா படத்துலையும் ஒரு அந்த அளவீட்டில் வேர்னியர் அளவீட்டில் பாருங்கள் 0.5 கடைசியாக 0.2 மாதிரி இருக்குது. அது 10 ரைட். அப்போ அந்த 1 அடிப்படையில் அதற்காக போட்டுக்கொள்ளுங்கள். வேர்னியர் அளவிடையில் இந்த கீழே இருக்கிற இதில் எல்லாமே 0 வந்திருக்கு. அப்போ அதை வந்து நீங்கள் 10 மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ அதில் காட்டப்பட டி என்ற படத்தில் காட்டப்பட்டிருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதான அளவிடையின் 0க்கு வலது பக்கமாக என்ன செய்திருக்குன்னு சொன்னால் வேர்னியரினுடைய 0 காணப்படுகிறது. அப்போ இங்கே பொருட்கள் எதுக்கும் வைக்காமலே இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த கருவி வந்து ஏதோ ஒரு வாசிப்பை காட்டி கொண்டிருக்கிற மாதிரி இதில் தரப்பட்டிருக்குது. அப்போ மேலே இருக்கிறது எல்லாமே பிரதான அளவிடைகள், கீழே உள்ளது வேர்னியர் அளவிடையாக இருக்க போகுது. அப்போ இதில் சரி சமனா பொருந்துன்னு பார்த்தா இந்த 2வது வேர்னியர் பிரிவு பிரதான அளவிடையோட பொருந்துது. மிச்சம் எல்லாமே சின்ன சின்ன விலகல்களோட காணப்படுகிறது. சிறிய சிறிய விலகல்களோட இதில் காணப்படுது. அப்போ மேலே இருக்கிறது மெயின் ஸ்கேல், கீழே இருக்கிறது வேர்னியர் ஸ்கேல். பிரதான அளவிடை, வேர்னியர் அளவிடை. அப்போ இதில் கேட்டது வந்து உங்களுக்கு பூச்சிய வலு. உங்களுக்கு தெரியணும். இப்போ இதில் வாசிப்பெண்டு எடுக்கிற நேரம், இப்போ நாங்கள் வாசிப்புக்கு என்ன சமன்பாடு பாவிக்கிறோமோ அதே தான் நாங்கள் பூச்சிய வலுவை காண்றதுக்கும் நாங்கள் இங்கே பாவிக்கிற சமன்பாடாக இருக்க போகுது. ஆகவே இங்கே பூச்சிய வலுவை நாங்கள் கணிக்கக்குள்ள பிரதான அளவிடையின் வாசிப்புன்னு பார்த்தோம் என்றால் வேர்னியர் 0க்கு முன்னுக்குள்ள அளவிடை தான் நாங்கள் எடுக்கிறோம். அப்போ இங்கே பிரதான அளவிடை வாசிப்பு 0 சக எத்தனையாவது பிரிவு பொருந்தது? வேர்னியர் பிரிவு 2வது பிரிவு பொருந்தது. இந்த கருவியினுடைய இழிவெண்ணிக்கை என்று பார்த்தோம்னு சொன்னால் 0.1 மில்லிமீட்டர். ஆகவே 0.2 மில்லிமீட்டராக அமைய போகுது பூச்சிய வலு. இது ஒரு நேர்பூச்சிய வலு. அப்போ இதை நாங்கள் ப்ளஸ் என்று போட்டு காட்டுவோம். நேர்பூச்சிய வலு. அப்போ நாங்கள் தியரி படிக்கும்போது சொன்னாங்க என்ன, பொருட்கள் எதுவும் வைக்காமலே இங்கே 0 வாசிப்பு காட்ட வேண்டிய இடத்துல இவர் ஒரு குறித்த ஒரு வாசிப்பை காட்டுறார். அது நேர்பெருமானமாக இருக்குது. ஆகவே இது ஒரு நேர்பூச்சிய வலு. அப்போ நேர்பூச்சிய வலுக்களை வந்து நாங்கள் திருத்தமான வாசிப்பின் போது என்ன செய்யணும்னு சொன்னால், எடுக்கப்பட்ட வாசிப்பில் இருந்து நாங்கள் இதை கழித்து சொல்ல போகிறோம். ஏன்னா இவர் 0 காட்ட வேண்டிய இடத்துல 0.2 காட்டுறார் என்றால் நான் 0க்கு கொண்டு வரணும்னா இந்த 0.2 வந்து நான் கழிக்க வேண்டி இருக்க போகுது. ஆகவே நேர்பூச்சிய வலுவை வந்து திருத்தமான வாசிப்புகள் எடுக்கிற நேரம் பிற எடுக்கப்பட்ட வாசிப்பில் இருந்து நாங்கள் கழித்தல் வேண்டும். அடுத்த இ பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால், இ பாடில் காட்டப்பட்டிருக்கிற படத்தில் எங்களுக்கு பிரதான அளவிடையின் 0க்கு இடதுகை பக்கமாக என்ன இருக்குன்னு சொன்னால் எங்களோட வேர்னியரினுடைய 0 காணப்படுகிறது. ஆகவே இப்போ அதில் அந்த பூச்சிய வலுவை காண சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த படத்தில்
பிரதான அளவுடையின் பூஜ்ஜியத்துக்கு வலதுகை பக்கம் வேர்னியர் அளவுடையில பூஜ்ஜியம் இருந்தது. பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான அளவுடையின் பூஜ்ஜியத்துக்கு இடதுகை பக்கம் வேர்னியர் அளவுடையின் பூஜ்ஜியம் காணப்படுகிறது. அதில் எத்தனையாவது பிரிவு பொருந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எங்களுக்கு சரி சமனாக பொருந்துறது கிட்டத்தட்ட 6வது பிரிவு பொருந்துற மாதிரி இருக்கு. ஆகவே இதில் 6வது பிரிவு பிரதான அளவுடையோட பொருந்தக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே இங்கே மறைப்பூச்சி எவ்வளோ நாங்கள் காண்ற நேரம் இப்போ இதில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிரதான அளவுடைய ஒரு எண்கோடு மாதிரி யோசித்தோம்னு சொன்னால் பூஜ்ஜியத்துக்கு இங்கால உள்ளது ப்ளஸ் பூஜ்ஜியத்துக்கு இங்கால உள்ளது மைனஸ், அதாவது 0 1 2 3 4 வரும். இங்கால -1 -2 -3 வரப்போகுது. அப்போ இதை நாங்கள் மனசில் வச்சுக்கொண்டு இதை நாங்கள் எடுப்போம்னு சொன்னால் இப்போ பிரதான அளவுடைக்கு பூஜ்ஜியத்துக்கு இங்கால இருக்கிறதால இங்கே வேர்னியருக்கு முன்னால் யார் இருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு -1 இருக்கிற மாதிரி யோசிப்போம். ஆகவே மறை1 சக எத்தனையாவது வேர்னியர் பிரிவு பொருந்துன்னு பார்த்தோம்னு சொன்னால் 6வது பிரிவு பொருந்தது. தர இழிவெண்ணிக்கை 0.1. அப்போ எங்களுக்கு மறை1 இருந்து 0.6 போகுமா இருந்தால் 0.4 மில்லிமீட்டராக இருக்க போது மறை பூச்சிய வலு. ஆகவே இந்த வாசிப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மறை 0.4 மில்லிமீட்டர். அப்போ இந்த மறை குறிக்கிறது என்னென்னு சொன்னால் இது ஒரு மறை பூச்சிய வலுன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த மறை குறிக்கப்படுகிறது. ஆகவே திருத்தமான வாசிப்பின் போது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எடுக்கப்பட்ட வாசிப்போட இந்த மறைப்பூச்சிய வலு வந்து இந்த பெருமானத்தை மட்டும்தான் கூட்டணும். பிறகு இந்த குறியோடு சேர்த்து கூட்டுறதில்லை, பெருமானத்தை மட்டும்தான் நாங்கள் கூட்டணும். ஏன்னு சொன்னால் இங்கே பூஜ்ஜியம் காட்ட வேண்டிய இடத்துல பூஜ்ஜியத்தை விட்டு குறைவான பெருமதியை தான் இங்கே காட்டுறாருன்னு சொன்னால் நான் இந்த பெருமதியை நான் பூஜ்ஜியத்துக்கு சரியான வாசிப்பை கொண்டு வரணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இதோட ஒரு 0.4 கூட்டினா இது பூஜ்ஜியமாக வந்துடும். அப்போ அதுக்காகத்தான் திருத்தமான வாசிப்பின் போது இந்த மறைப்பூச்சிய வலுவானது எடுக்கப்பட்ட வாசிப்புடன் இந்த பெருமானம் மட்டும்தான் கூட்டப்படும். பிறகு அந்த குறியோட போட்டுக்கொண்டு கூட்டிக் கொண்டு தான் அங்கே பிற எல்லாம் பிழைச்சி போயிடும். சரியா? அப்போ தனியாக அந்த பெருமானத்தை மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யணும், எடுக்கப்பட்ட வாசிப்போடு அதை வந்து நாங்கள் கூட்டல் வேண்டும். அந்த படத்தில் சி என்ற ஒரு பகுதி ஒன்று காட்டப்பட்டிருக்கு. அந்த திருகாணியினுடைய தொழிற்பாடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த சி என்ற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சி என்ற பகுதி அந்த திருகாணி இருக்கிற அந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேர்னியர் பிரிவாக இருக்க போகுது. இப்போ பிரதான அளவுடை மீது நகரக்கூடிய மாதிரி அந்த வேர்னியர் பிரிவு காணப்படும். அப்போ சில அளவுடைகள் எடுக்கிற நேரம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வேர்னியர் அளவுடையை வந்து நிலையாக வைத்திருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம். ஸோ அந்த நிலையாக வைத்திருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் குறித்த ஒரு பொருளை வச்சு அந்த வாசிப்பு எடுக்கிற நேரம் அந்த நிலையை அசைக்காமல் அப்படியே வச்சுருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த சி என்ற திருகை வந்து இருக்க பூட்டினோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு இவர் என்ன செய்ய மாட்டார், இந்த வேர்னியர் அளவுடை வந்து இந்த பிரதான அளவுடை மீது நகராமல் அப்படியே நிலையாக நிற்பார். அப்போ இவரை வந்து நிலையாக நிறுத்தி வைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த சி என்ற திருகை வந்து நாங்கள் பாவிக்கிறோம். ஆகவே நீங்கள் எப்படி எழுதணும்னு சொன்னால் வேர்னியர் அளவுடை குறிக்கப்பட்டுள்ள தாடையை அசையாது வைத்திருத்தல், அதுக்காகத்தான் நாங்கள் இந்த சி என்ற திருகை வந்து நாங்கள் பாவிக்கிறோம். அப்போ நாங்கள் அமைப்பு கற்றை வினாக்களில் ஆன்சர் பண்ணும்போது விடை எழுதும்போது சரியான தமிழை வந்து நாங்கள் பாவிக்க வேண்டி இருக்க போகுது. அப்போ நீங்கள் எதுக்குரிய விடை எழுதுகிற நேரம் எப்படி எழுதணும்னு சொன்னால் வேர்னியர் அளவுடை குறிக்கப்பட்டுள்ள தாடையை அசையாது வைத்திருத்தல். எங்களுக்கு அமைப்பு கட்டுரை வினாக்களுக்கு விடை எழுதுகிற நேரம் எங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை எழுதுகிற மொழி நடை அப்போ அந்த எப்படி எழுதுறேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ அதுக்காகத்தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அமைப்பு கட்டுரை வினாக்களுக்கு சரியான முறையில் வந்து நீங்கள் விடையை எழுதி பழகணும். இப்போல இருந்து ஜி பாட பாருங்க. உள் இடுக்கு சோடி டியின் தொழிற்பாடு என்ன? அப்போ இதில் வேர்னியர் அடுக்கு மானியில்
இவ்வாறு மேலே வந்து இப்படி ஒரு அமைப்பு காணப்படுது. இதனுடைய பயன்பாடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த உள்ளுடுக்கு சோடி என்றது இதைத்தான் டி என்று குறிக்கிறாங்க. இந்த உள்ளுடுக்கு சோடியினுடைய பயன்பாடு என்ன? இப்போ உங்களுக்கு பரிசோதனையில், இப்போ கெமிஸ்ட்ரியில் நீங்கள் பரிசோதனை குழாய்கள் நீங்கள் பாவிப்பீங்க. இந்த பரிசோதனை குழாயினுடைய அகவிட்டம், இந்த அகவிட்டத்தை நீங்கள் அளக்க போகிறீங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், பரிசோதனை குழாய்க்குள்ளே வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னா இந்த அகவிட்டத்தை, இந்த அகத்தாடைகளை வந்து உள்ளக்குள்ளே வந்து என்ன செய்ய போகிறீங்க, உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு அந்த பரிசோதனை குழாயினுடைய மேற்பகுதியை வந்து இந்த அகத்தாடைகளினுடைய இந்த பகுதி வந்து படக்கூடிய மாதிரி நீங்கள் தொட செய்வீங்க. ரைட்? அப்போ இதில் நான் கீறி காட்டுறேன். இவ்வாறு பரிசோதனை குழாயினுடைய மேற்பகுதியை தொடக்கூடிய மாதிரி நீங்கள் வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க, இந்த பரிசோதனை குழாயினுடைய அகவிட்டங்களை அளக்கலாம். அப்போ இது நான் உதாரணத்துக்கு பரிசோதனை குழாய்னு சொல்கிறேன். அதே போல் நீங்கள் அகவிட்டங்கள் அளக்க வேண்டிய ஏதாவது பகுதியை வந்து நாங்கள் இந்த அகத்தாடைகளை வந்து பயன்படுத்தி அந்த அகவிட்டத்தை அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நாங்கள் உள்ளுடுக்கு சோடி டி இதை வந்து நாங்கள் என்னத்துக்கு பாவிக்கிறோம்னு சொன்னால் அகவிட்டம் அளக்க பயன்படும். அவை இது ஒரு பரிசோதனை குழாயாக இருக்குமா இருந்தால் இந்த பரிசோதனை குழாயினுடைய அகவிட்டத்தை வந்து நாங்கள் என்ன செய்யலாம், அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ட் ஹெச்சை பாருங்கள். உற்பத்தியாளரின் நூலின்படி, அதாவது அவர் அந்த ரெக்கார்ட் புக், அதாவது ஏதாவது வாசிப்புகளை நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு ரெக்கார்ட் புக் வச்சுருப்பார் தானே, அதைத்தான் உற்பத்தியாளரின் நூலின்படி ஒரு குறிப்பிட்ட கம்பியின் விட்டம் 0.18 மில்லிமீட்டர் என குறிக்கப்பட்டுள்ளது. வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ள வேர்னியர் இடுக்குமானியை உபயோகித்து இப்பெருமானத்தின் உண்மையை சரிபார்க்க முடியுமா, விளக்குக. உங்களுக்கு தரப்பட்ட வேர்னியர் இடுக்குமானியினுடைய இழிவெண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 1 தசமதானத்தில் தான் இருக்குது, 0.1 மில்லிமீட்டர். அப்போ அந்த வேர்னியர் இடுக்குமானி வந்து அளக்கக்கூடிய மிகச்சிறிய பெருமானமே 0.1 மில்லிமீட்டர். ஆனால் இப்போ இதில் இருக்கிறதன் படி பார்த்தால் இந்த கம்பியினுடைய விட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தசமதானத்தில் இருக்குது, 0.18 மில்லிமீட்டர் ரெண்டு இருக்குது. அப்போ எங்களுக்கு அந்த கருவியை பாவித்து அளக்கக்கூடிய மிகச்சிறிய பெருமானம் 0.1. அப்போ இது 0.1 தாண்டி அங்கால இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு அளக்க முடியாது. ஆகவே இதை வச்சு என்ன செய்யலாது, நாங்கள் அந்த இடுக்குமானியை உபயோகித்து பெருமானத்தின் உண்மையை வந்து நாங்கள் சரிபார்க்க முடியாமல் இருக்கும். அதுக்குரிய காரணம் இதுதான். எங்களுக்கு சரிபார்க்க முடியாது. முடியுமான்னு கேட்டால் இல்லை. அதுக்குரிய காரணத்தை விளக்க சொல்லி கேட்டால் வேர்னியர் வந்து 1ஆம் தசமதானத்துக்கு தான் திருத்தமானதாக இருக்குது. அப்போ அதனுடைய விட்டம் வந்து 2ஆம் தசமதானத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் எங்களால் அதை வந்து சரிபார்க்க முடியாது. அப்போ நீங்கள் எழுத வேண்டியது என்னென்னு சொன்னால், சரிபார்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. அதுக்குரிய விளக்கம், வேர்னியர் 1ஆம் தசமதானத்திற்கு திருத்தமானது, விட்டம் 2ஆம் தசமதானத்தில் உள்ளது. அப்போ நாங்கள் கணக்கை இதில் எழுத தேவையில்லை. எங்களுக்கு முக்கியமான விஷயத்தை மட்டும் இதில் நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் சரி. கடைசி, ஆய்வு சாலையில் வேர்னியர் அளவிடை பொருத்தப்பட்டுள்ள வேறு ஒரு கருவியின் பெயரை குறிப்பிடுக. அப்போ எங்களுக்கு நாங்கள் இப்போ படித்தது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு கருவி ஒன்று இருக்குது, என்னது, நகரும் நுணுக்கு காட்டி. அப்போ அந்த நகரும் நுணுக்காட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அதில் வேர்னியர் அளவிடை வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் அந்த முதலாவது வேர்னியர் கருவியில் வரக்கூடிய அமைப்பு கட்டுரை வினாவாக அமைஞ்சிருக்குது. ஸோ இது உங்களுக்கு முதலாவது எக்ஸாம் என்றதால இது அடிப்படையாக நான் உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருக்கிறேன். அப்போ இதிலேயே வேறு விதமாக கேள்விகள் எல்லாம் அடுத்தடுத்த டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ஸில் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஏற்கனவே வந்த கேள்விகளையும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் திரும்ப இருக்கா இப்போ 2வது எக்ஸாமில் எப்படி அந்த கேள்விகள் வந்து மாற்றப்பட்டு கேட்கப்படுதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக கேள்விகள் எல்லாம் வந்திருக்குது.
சரி, நாங்கள் இனி இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். இரண்டாவது கேள்வியை பாருங்கள். ஆர் ஆரையுடைய துவாரம் ஒன்றை கொண்ட கேபிட்டல் ஆர் ஆரையுடைய மெல்லிய சீரான வட்ட உலோக தகடு ஒன்றை உரு காட்டுகின்றது. ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் சில சென்டிமீட்டர் வரிசையிலும் தடிப்பு டி மில்லிமீட்டர் வரிசையிலும் உள்ளது. இத்தகட்டினது ஆரைகள். அப்போ இது ஒரு வட்டத்தகடு என்று சொல்லி தந்துக்கிறாங்க. அதனுடைய உள்விட்டமும் வெளிவிட்டமும் வந்து சென்டிமீட்டர் அளவுடையில் இருக்குதாம். தடிப்பு வந்து மில்லிமீட்டர் அளவுடையில் இருக்குது. அப்போ இதை வந்து நாங்கள் ஒரு சிடி மாதிரி யோசிக்கலாம். என்ன அதை உருவத்தை அப்படி சொல்கிறேன். இது ஒரு தகடு, ஸோ நெளியக்கூடிய ஒரு தகடு. திணிவு வந்து ஸ்மால் எம் ஆகியவை இயன்றளவு செம்மையாக அளவிடப்பட்டுள்ளன சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு தகடுன்றதால் நாங்கள் என்ன செய்யலும்னு சொன்னால், இந்த வாசிப்புக்களை எடுக்கிற நேரம் நாங்கள் இங்கே வளையக்கூடிய பொருட்களுக்கு என்ன நாங்கள் பாவிக்கிற கருவி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நுண்மானி திருகு கணிச்சு தான் நாங்கள் பாவிப்போம். அப்போ இதில் கேட்ட கேள்வி, தடிப்பு அளக்கிறதுக்கு டீயை அளவிட பாவிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆய்வுகூட அளவிடும் கருவி யாது? நுண்மானி திருகு கணிச்சி. ஏன் நாங்கள் நுண்மானி திருகு கணிச்சியை பாவிக்கிறோம்னு சொன்னால், இப்போ வேர்னியர் எடுக்குமானியை பாவிச்சா என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நாங்கள் அளக்கிற நேரம் நாங்கள் தான் என்ன செய்வோம், அந்த வேர்னியரினுடைய அந்த வேர்னியரை வந்து நாங்கள் அமர்த்தி பிடிச்சு கொண்டு தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த வாசிப்புக்களை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இது ஒரு தகடு, மெல்லிய தகடுன்றதால நாங்கள் அழுத்தத்தை கொடுக்குற நேரம் அந்த தகட்டினுடைய மேற்பரப்பில் வந்து விகாரம் ஏற்பட்டுரும். அப்போ நாங்கள் ஒரு விசையை கொடுத்து தான் வேர்னியர் அந்த இதை வந்து இறுக்கி அமர்த்தி பிடிச்சிருக்க போகிறோம். அப்படி அமர்த்துற நேரம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இது ஒரு மெல்லிய தகடுன்றதால அதனுடைய மேற்பரப்பில் விகாரம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அங்கே வாசிப்பு வந்து மாறக்கூடிய தன்மை வந்துடும். அப்போ தடிப்பில் வித்தியாசம் வந்துடும். இப்போ நுண்மானி திருகு கணிச்சில் அந்த விகாரத்தை தடுக்கிறதுக்கு என்ன, ஒரு சின்ன ஒரு தீதாள் தலைன்னு சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அடிப்பகுதியில் இவ்வாறு இருக்கும். இதில் வந்து நாங்கள் இந்த தீதாள் தலையை பாவிக்கிற நேரம், இதை சுழற்ற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னால், எங்களுக்கு இந்த பொருளில் வந்து இது தொடுகை விட்ட உடனே நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கு டிக்கென்ற ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்கும். இப்போ கதிர்கோள் வந்து இதில் ஏதாவது ஒரு பொருளில் தொடுகை விட்டுட்டேன்னு சொன்னால் அந்த நேரம் எங்களுக்கு டிக்கென்ற ஒரு சத்தம் ஒன்று எங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த நேரம் நாங்கள் என்ன செய்யலாம், வாசிப்பு எடுக்கிறத நிப்பாட்டிட்டு அப்போ இதுக்குள்ளே ஒரு பொருளை வச்சு நீங்கள் அளக்கிற நேரம் இந்த கதிர்கோள் மேற்பரப்பை தொட்ட உடனே எங்களுக்கு இதில் கிளிக் அல்லது டிக் என்று சொல்லி சத்தம் கேட்கும். ரைட், தமிழில் கிளிக் என்று சொல்லலாம் அல்லது டிக் என்ற சத்தம் கேட்கும். அந்த கேட்ட பிறகு நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், இந்த தீதாள் தலை இந்த திருகை வந்து நாங்கள் சுழற்றுவதை நிப்பாட்டிக்கிறோம். அதுக்கு மேலேயும் நாங்கள் சுழற்றுவமாக இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த கதிர்கோள் வந்து இந்த பொருளை வந்து விகாரமடைய செய்யும், அதாவது நசிபடைய செய்து விட்டு. இரண்டாவது பி பாட பாருங்க. மேலுள்ள கருவியை பயன்படுத்தி அளவீடொன்றை எடுப்பதற்கு முன்னர் முக்கிய சரிபார்ப்பு ஒன்றை செய்ய வேண்டும் என ஒரு மாணவன் கருதினான். அச்சரிபார்ப்பு யாது? இதில் எங்களுக்கு முக்கியமாக வேர்னியர் எடுக்குமானி மற்றது நுண்மானி திருகு கணிச்சி என்ற 2 கருவிகளையும் நாங்கள் பாவிக்கிறதுக்கு முதல் அதில் பூச்சியவளு இருக்கா இல்லையான்னு சொல்லி முதலாவது நாங்கள் பார்த்துட்டு தான் அந்த அளவீடுகள் எடுக்க வேணும். ஏன் நான் குறிப்பிட்டு வேர்னியரையும் நுண்மானி திருகு கணிச்சியையும் சொல்கிறேன்னு சொன்னால், இவற்றில் உள்ள பூச்சிய வழுக்கள் தான் வாசிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. கோலமானிலையும் நகரும் நுணுக்கு காட்டியிலையும் வந்து பூச்சிய வழுக்கள் வந்து அவ்வளவு அதாவது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னு சொன்னால் அந்த 2 கருவிகளையும் வந்து நாங்கள் எடுக்க போகிறது வந்து நீள வித்தியாசங்கள். அப்போ நீள வித்தியாசங்கள் என்று வரும்போது அங்கே பூச்சிய வழுக்கள் வந்து கழிபட்டு இல்லாமல் போயிடும். ஆனால் இங்கே வந்து நாங்கள் எடுக்க போகிறது நேரடி வாசிப்புன்றதால இங்கே வந்து பூச்சிய வலு வந்து கட்டாயம் செல்வாக்கு செலுத்த போகுது. ஆகவே நாங்கள் அளக்க வேண்டியது வந்து முதலாவது அந்த சரிபார்ப்பு யாதுன்னு சொன்னால் பூச்சி வலுவத்தை நாங்கள் முதலாவது சரிபார்க்கணும். பூச்சி வலு இருக்கா இல்லையா, அது என்ன வகையான பூச்சி வலுன்னு சொல்லி நாங்கள் முதலாவது பார்க்கணும். சி பார்ட், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆரை அளவிட வேர்னியர் இடுக்கி ஒன்று உமக்கு தரப்பட்டுள்ளன. பின்வரும் அளவீட்டுக்கு இவ் இடுக்கியின் எப்பகுதியை நீர் பயன்படுத்துவீர்.
அப்போ இதில் அவன் சொல்ல வர்றது என்னென்னு சொன்னால் ஆறுன்றது அதாவது உள்ளே இருக்கிற அந்த சிறிய வட்டத்தினுடைய ஆரை, கேபிட்டல் ஆறுன்றது அந்த பெரிய வட்டத்தினுடைய ஆரை. அப்போ இதில் இது ஆர், இது கேபிட்டல் ஆர். அவன் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், இப்போ இதில் வேணியர் எடுக்குமானியை தந்து இப்போ நாங்கள் அகவிட்டம் புறவிட்டத்தை அளக்கிறதுக்கு அகத்தாடை புறத்தாடை பாவிக்கிற மாதிரி இதில் ஆரை அளக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அந்த வேணியர் எடுக்குமானியினுடைய எந்த பகுதிகளை பாவிக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதில் ஸ்மால் ஆரை அளக்கிறதுக்கு நாங்கள் அகத்தாடையை பாவிப்போம், கேபிட்டல் ஆரை அளக்கிறதுக்கு நாங்கள் புறத்தாடையை பாவிப்போம். சரியா? அப்போ ஸ்மால் ஆரை அளக்கிறதுக்கு அகத்தாடை, கேபிட்டல் ஆரை அளக்கிறதுக்கு புறத்தாடை. வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இதில் இது வந்து தகடு என்றதால் நாங்கள் நுண்மானி திரு கணிச்சியை மட்டும்தான் பாவிக்க இயலும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு இந்த சிறிய அக ஆரை ஆர், புற ஆரை கேபிட்டல் ஆர், இதை அளக்கிறதுக்கு வேணியர் எடுக்குமானியை தந்தால் நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போ வேணியர் அதுக்காக தகடுகள் வந்து வேணியர் எடுக்குமானியை பாவித்து தடி பழக்கலாமான்னு கேட்டால் இல்லை. சரியா? உங்களுக்கு வடிவாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து உங்களுக்கு அந்த அகவிட்டம் புறவிட்டம் அளக்கிற பகுதிகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி கேட்கறதுக்காகத்தான் அவன் இந்த கேள்வியை கேட்டவன். டி பகுதியை பாருங்க. எம் அளவீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருத்தமான ஆய்வு கூட அளவிடும் கருவி யாது? அப்போ எம்ன்றது திணிவை வந்து அளக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருத்தமான ஆய்வு கூட அளவிடும் கருவி என்று கேட்குறாங்க. அப்போ ஆய்வு கூட அளவிடும் கருவி என்று சொன்னால் நாங்கள் பெரும்பாலும் முக்கோள் தராசு, அதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் முத்தட்டு தராசு என்று சொல்லலாம். ஸோ முக்கோள் தராசு, முத்தட்டு தராசு அல்லது இலத்திரனியல் தராசு. சரியா? அப்போ நாங்கள் இப்போ பெரும்பாலும் பாவிக்கிறது இலத்திரனியல் தராசு அல்லது முக்கோள் தராசு. பகுதி இ. இவ்வுலோகத்தின் அடர்த்திக்குரிய கோவை ஒன்றை எம் ஆர், கேபிட்டல் ஆர், டி ஆகியவற்றின் அடிப்படையில் எழுதுக. ஸோ இதில் எங்களுக்கு அடர்த்திக்குரிய சமன்பாடு, அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு, அப்போ இங்கே திணிவு தரப்பட்டிருக்குது எம்னு சொல்லி, அடர்த்தியை நாங்கள் ரோன்னு எடுப்போம். கனவளவு இப்போ இதனுடைய குறுக்கு வெட்டு பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் இவ்வாறு சிறிய டி தடிப்புடைய ஒரு தகடு நடுவில் இப்படி துளை இருக்குது. ஸோ இதுதான் தடிப்பு டி. இந்த ஆரை ஸ்மால் ஆர், இந்த ஆரை கேபிட்டல் ஆர். அப்போ நாங்கள் கனவளவுன்னு காணும்போது கனவளவுக்கு சமன்பாடு தெரியும், குறுக்கு வெட்டு பரப்பு. அப்போ இந்த குறுக்கு வெட்டு பரப்பு வட்டம் பையார் வர்க்கம், குறுக்கு வெட்டு பரப்பு தர அந்த நீளம், இதுதான் பெரிய பகுதியினுடைய கனவளவு. சிறிய பகுதியினுடைய கனவளவுன்னு பார்த்தோம்னு சொன்னால் பை ஆர் வர்க்கம், அதனுடைய தடிப்பு டி. அப்போ எங்களுக்கு நடுப்பகுதியில் துளை காணப்படுது. அப்போ இந்த பெரிய V1 சமன் இது ரெண்டு வரப்போ ரைட். அப்போ இதில் இருந்து இதை கழிக்கணும். பெரிய கனவளவுலேருந்து நடுவில் இருக்கிற இந்த சிறிய இது வந்து துளையாக காணப்படுது என்றால் இதுதான் அந்த பதார்த்தத்தால் தகட்டால் செய்யப்பட்ட பகுதியாக இருக்க போகுது. அப்போ எனக்கு தேவை இந்த நிறந்திட்ட பகுதி தான் எனக்கு தேவை. ஆகவே பையார் வர்க்கம் டீயிலிருந்து பை ஸ்மால் ஆர் வர்க்கம் டீயை கழிக்கணும். கழிச்சமாக இருந்தால் எங்களுக்கு அடர்த்திக்குரிய சமன்பாடு வரப்போகுது எம்மின் கீழ் பை டி ஆர் வர்க்கம் மைனஸ் ஸ்மால் ஆர் வர்க்கம் என்று வரும் அடர்த்திக்குரிய சமன்பாடு. இதில் அடர்த்திக்குரிய சமன்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறாமே அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு, திணிவு எம் என்று தரப்பட்டிருக்குது. கனவளவு என்று வரும்போது இங்கே குறுக்கு வெட்டு பரப்பு தர நீளம், அப்போ இந்த தடிப்பு வந்து டி என்று தரப்பட்டிருக்குது. ஆகவே குறுக்கு வெட்டு பரப்பு தர இந்த தடிப்பு
ஆகவே எங்களுக்கு நடுவில் துளை காணப்படுகிறது. இதுதான் அந்த தகட்டால் ஆக்கப்பட்ட பகுதி. அப்போ மொத்த கனவளவிலிருந்து இந்த சிறிய கனவளவை கழிச்சமாக இருந்தால் எங்களுக்கு இவ்வாறு கோவை பெறப்படும். பை ஆர் வர்க்கம் மைனஸ் ஸ்மால் ஆர் வர்க்கம் இன்ட்டு டி அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. பகுதி எஃப் பாருங்க. இத்தகட்டினது தடிப்பு டீயானது 5 வெவ்வேறு இடங்களில் அளவிடப்பட்ட போது பெறப்பட்ட பெருமானங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. 1.10 மில்லிமீட்டர், 1.11 மில்லிமீட்டர், 1.12 மில்லிமீட்டர், 1.11 மில்லிமீட்டர், 1.12 மில்லிமீட்டர் என்ற அளவிடைகள் 1 2 3 4 5 அளவிடைகள் தரப்பட்டிருக்குது. பாவிக்கப்பட்ட அளவிடும் கருவியினது இழிவெண்ணிக்கை யாது? அப்போ இதில் இருந்து பாருங்கள் 2 தசமதானத்தில் தான் எல்லா வாசிப்புகளும் தரப்பட்டிருக்குன்னு சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு அளவிடக்கூடிய இழிவெண்ணிக்கை மிக குறைந்த பெருமானம் என்று பார்த்தோம்னு சொன்னால் 0.01 மில்லிமீட்டராக இருக்க போது அந்த கருவியினுடைய இழிவெண்ணிக்கை. இத்தகட்டினது சராசரி தடிப்பை காண்க. அப்போ இந்த தகட்டினுடைய சராசரி தடிப்புன்னு சொன்னால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற 5 வாசிப்புகளையும் கூட்டி 5ஆல் பிரிக்கணும். ஒன்று தசம் 1.11 எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் 2 இருக்குது. அதே போல் 1.12 2 முறை இருக்குது. 5 வாசிப்புகள். ஆகவே 1.10 சக 2.22 சக 2.24 இவ்வளத்தையும் கூட்டி 5ஆல் பிரிக்கணும். இவ்வளத்தையும் கூட்டினோம்னு சொன்னால் 4 2 6 2 2 4 5 2 2 4 5 ஸோ 5 2 வரப்போம். அப்போ இங்கே நாங்கள் பிரிக்கிற இடம் 1.1 இங்கால 1 5 மிச்சம் 1 2. ஆகவே எனக்கு 1.11 ஏண்டா 2 தசமதானத்தில் எங்களுக்கு அளக்கக்கூடியது. ஆகவே 1.11 மில்லிமீட்டராக இருக்கும். இதில் பாருங்க 5 வாசிப்புகளையும் கூட்டி 5ஆல் பிரிக்கணும். இப்போ நாங்கள் சராசரி அளவிடை காண்ற நேரம் பாருங்கள். இது வந்து நாங்கள் பிரிக்கிற நேரம் 1.1122 இருக்குது. ஆனால் எங்களுக்கு அளக்கக்கூடிய இழிவெண்ணிக்கை நாங்கள் முதலே கண்டுட்டோம் 0.01 மில்லிமீட்டர். ஆகவே 2 தசமதானத்தில் எங்களுக்கு இழிவெண்ணிக்கை இருக்குது. அப்போ இங்கே 3வது தசமதானத்தில் நாங்கள் விட கொடுத்தோம்னு சொன்னால் அது பிள்ளை. ஆகவே நீங்கள் இங்கே கொடுக்க வேண்டியது 1.11 மில்லிமீட்டர் தான் நீங்கள் கொடுக்கணும். மேலே கணிக்கப்பட்ட விடையை எத்தனை தசமதானங்களில் தருவீர் ஏனென விளக்குக. அப்போ எங்களுக்கு 2 தசமதானத்தில் தான் நாங்கள் கொடுக்கணும். அதுக்குரிய காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவி வந்து 2ஆம் தசமதானத்துக்கே திருத்தமானதாக இருக்குது. ஆகவே தான் நாங்கள் வாசிப்பு வந்து அதாவது கடைசியாக கொடுக்க வேண்டிய விடை வந்து 2 தசமதானங்களை நாங்கள் வழங்க வேண்டி இருக்கும். கடைசி கேள்வியை பாருங்கள். இத்தகட்டினது கனவளவை துணிவதற்கு மாணவன் ஒருவன் இத்தகட்டை நீரில் அமிழ்த்தி அதனால் பெயர்க்கப்படும் நீரின் கனவளவை அளவிடும்படி ஆலோசனை கூறினான். கேபிட்டல் ஆர் டி அளவீடுகளை பயன்படுத்தி கணிக்கப்படும் பெருமானத்துடன் ஒப்பிடும் போது மேலே கூறப்பட்டது அவ்வளவு செம்மையானது அல்ல. இது ஏனென கூறுக. அதாவது இப்போ நாங்கள் நேரடியாக அளவிடைகள் எடுக்கிறதும் பார்க்கலும் நாங்கள் அந்த நீருக்குள்ளே போட்டு அந்த நீரினுடைய இடப்பெயர்வு காரணமாக அளக்கிற அந்த அளவிடை வந்து செம்மையானது அல்ல என்று சொல்லி கேட்குறாங்க. அதுக்குரிய காரணம் என்ன? இப்போ இதில் பாருங்கள், இது சிறிய தகடு, சிறிய தடிப்பு. அப்போ இந்த அதில் இருக்கிற வாசிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தகட்டினுடைய தடிப்பு பார்த்தீங்கன்னா 1.11 மில்லிமீட்டரில் இருக்குது. அதே போல் அந்த உள்ளாரை மற்றது வெளியாரை எல்லாமே மிகச்சிறிய அளவிடைகள். அப்போ சாதாரணமாக பாரங்கூடின பொருட்களை நீரில் போட்டால் தான் என்ன அதிகளவான நீர் வந்து இடம்பெயர்க்கப்படும். அப்போ இதில் சாதாரணமாக இது மெல்லிய தகடுன்றதால் நாங்கள் நீருக்குள்ளே இந்த தகட்டை போடுற நேரம் அங்கே இடம்பெயர்க்கப்பட போகிற நீரினுடைய அளவு வந்து
சிறிய கனவளவாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த சிறிய கனவளவாக இருக்கிறதால அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் எங்களுக்கு வலு வந்து கூடுதலாக இருக்க போகுது. அப்போ எங்களுக்கு செம்மையானதாக இருக்காது. அப்போ இது நீங்கள் எப்படி எழுதணும்னு சொன்னால் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் டி ஆகிய வாசிப்புகள் மிகச்சிறியவை ஆகையால் இடம்பெயர்க்கப்படும் நீரின் கனவளவு குறைவு. இதனால் கனவளவு அளவீட்டிலுள்ள வலு பெரிதாகிவிடும். இது நீங்கள் மெக்கானிக்ஸில் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கிற நேரம் இந்த இடம்பெயர்க்கப்படுற நீரினுடைய கனவளவு சம்பந்தமாக நீங்கள் படிப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் இதுக்குரிய ஆன்சர் எழுதுகிற கஷ்டமாக இருந்தால் இதுதான் விளக்கம். அதாவது இதனுடைய அளவிடைகள் வந்து சிறிய அளவிடைகள். ஆகவே இடம்பெயர்க்கப்பட போகிற நீரினுடைய கனவளவும் வந்து சிறியதாக இருக்கும். ஆகவே பெருமானங்கள் சிறியதாக வரும்போது எங்களுக்கு வழுக்கள் வந்து அதிகமாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். மூன்றாவது கேள்வி கோளமானி சம்பந்தமான கேள்வி. கோள மேற்பரப்பு ஒன்றின் வளைவினாரையை காண்பதற்கு ஆய்வு சாலையில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவி கோளமானி ஆகும். இக்கருவியின் தோற்றம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. 100 பிரிவுகளை கொண்ட ஒரு வட்ட அளவிடை பொருத்தப்பட்ட நடுக்கால் ஓ ஒரு பூரண சுற்றிற்கு நிலைக்குத்து அளவிடை எக்ஸில் ஒரு பிரிவினூடாக அசையக்கூடியது. அப்போ ஒரு முழு சுழற்சியின் போது ஒரு வட்ட அளவிடை வந்து ஒரு முழு சுழற்சியின் போது பிரதான அளவிடையின் மீது நகரப்போகிற பிரிவினுடைய அளவிடை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பிரிவினூடாகத்தான் அசையக்கூடியதான். அப்போ புரியிடை தூரம் வந்து எங்களுக்கு 1 மில்லிமீட்டராக இருக்க போகுது. இப்போ அதில் தரப்பட்டிருப்ப நிலைக்குத்து அளவிடை பிரிவு ஒவ்வொன்றும் 1 மில்லிமீட்டர் ஆகும்னு சொல்லி தந்துக்கிறாங்க. ஆகவே இங்கே புரியிடை தூரம்னு சொன்னால் என்னென்னு கேட்டால் நீங்கள் எழுத வேண்டியது தான். வட்ட அளவிடை வந்து முழு சுழற்சியின் போது பிரதான அளவிடையின் மீது நகர்ந்த தூரம் தான் புரியிடை தூரமாக இருக்கும். இதில் முதலாவது கேள்வி கேட்குறாங்க, கோளமானி 3 கால்களில் தாங்கப்பட்டிருப்பதற்கு நீர் எதிர்பார்க்கும் 2 காரணங்களை தருக. அப்போ இங்கே 3 கால் ஏன் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு தளத்தை வந்து நாங்கள் தெரிவு செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு 3 கால்கள் 3 புள்ளிகள் அவசியம். அப்போ 3 புள்ளிகள் இருந்தால் தான் நாங்கள் ஒரு தளத்தை நாங்கள் தெரிவு செய்யலாம். அப்போ வந்து இந்த 3 கால்களையும் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு தளத்தை தீர்மானிக்கிறதுக்கு தேவையான இழிவு புள்ளிகள் 3. சரி, அப்போ நீங்கள் எழுத வேண்டியது ஒரு தளத்தை தீர்மானிக்க தேவையான இழிவு புள்ளிகள் 3. அதே போல் சமநிலையில் இருக்கணும்னு சொன்னால் ஒரு பொருள் வந்து சமநிலையில் இருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு 3 புள்ளிகள் அதாவது 3 கால்கள் இருந்தால் தான் சமநிலையில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பி பார்ட் கருவியின் இழிவெண்ணிக்கையை குறிப்பிடுக. அப்போ எங்களுக்கு கோளமானியில் இழிவெண்ணிக்கைக்குரிய சமன்பாடு புரியிடை தூரத்தின் கீழ் வட்டப்பிரிவுகளோட எண்ணிக்கை. அப்போ இங்கே புரியிடை தூரம் வந்து 1 மில்லிமீட்டர், வட்டப்பிரிவுகள் வந்து 100 பிரிவுகள் இருக்குது. ஆகவே 0.01 மில்லிமீட்டராக இருக்க போது இழிவெண்ணிக்கை இந்த கோளமானியினுடைய இழிவெண்ணிக்கை. சி பாட பாருங்க. தளக்கண்ணாடி தட்டில் கோளமானி வைக்கப்பட்டு திருகு மட்டுமட்டாக முட்டுமாறு சரி செய்யப்பட்டது. அதன் பின் வட்ட அளவிடையின் பூச்சியக்குறி நிலைக்குத்தாக அளவிடையின் பூச்சியக்குறியுடன் பொருந்துவதற்கு வட்ட அளவிடையை பின்னோக்கி 35 பிரிவுகள் திருப்ப வேண்டி இருந்தது. பூச்சிய வலு யாது? பின்னோக்கி 35 பிரிவுகள் நகர்த்த வேண்டி இருக்கு என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் வாசிப்பு வந்து வட்டப்பிரிவில் வந்து இப்போ கோளமானியில் வட்டப்பிரிவில் இருக்கிற வாசிப்புகள் வந்து இதில் காட்டப்பட்டிருக்கு 60 70 போகுது. அப்போ நாங்கள் இவரை இடஞ்சுழி போக்கில் சுற்றினா தான் இந்த வட்டப்பிரிவில் வந்து நடக்கும். இவர் வந்து மேலே உயர்வார். ரைட். அப்போது ஒரு ஸ்க்ரூவை வந்து நாங்கள் கலட்டுறோம்னு சொன்னால் இடது கை பக்கமாக சுழட்டினா தான் இவர் என்ன செய்வார், கலட்டுப்பட்டு மேலே வர். அதே போல் தான் நீங்கள் இப்போ இங்கே வந்து நாங்கள் இப்படி கலட்டுறோம்னு சொன்னால் இவர் மேலே உயர்வார். என்ன
அப்போ இங்கே சொல்லப்பட்டதின்படி பார்த்தோம்னு சொன்னால் வட்ட அளவிடையின் பூச்சியக்குறி நிலைக்குத்து அளவிடையின் பூச்சியக்குறியுடன் பொருந்துவதற்கு வட்ட அளவிடை பின்னோக்கி 35 பிரிவுகள் திருப்ப வேண்டி இருந்தது. ஆகவே எங்களுக்கு இப்போ இப்படி கோலமானியில் வட்ட பிரிவு இருக்குன்னு சொன்னால் இந்த நிலைக்குத்து பிரிவோட பூச்சியத்தை நான் கொண்டு வந்து இந்த பூச்சியக்குறியோட பொருந்த வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் பின்னோக்கி 35 பிரிவுகளை நகர்த்த வேண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. பின்னோக்கி 35 பிரிவுகளை நகர்த்த வேண்டி இருக்குன்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு வாசிப்பு என்னவா இருந்திருக்கணும்? இவர் கட்டாயம் பூச்சியத்துக்கு கீழே தான் இந்த வட்ட பிரிவு இருந்திருக்கணும். பிரதான அளவுடைய பூச்சியத்துக்கு கீழே தான் இந்த கோலமானியினுடைய வட்ட பகுதி இருந்திருக்கும். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நான் என்ன செய்யணும், இடது கை பக்கம் பின்னோக்கி நகர்த்த இவர் மேலெழும்புவர், அது மேலே நகருவர், மேலே நகர்ந்து இந்த இதுக்கு கிட்ட வரக்கூடிய மாதிரி இருக்கும். 35 பிரிவுகள் நகர்த்த வேண்டி இருக்குன்னு சொன்னால் இவர் இதில் இருக்கிறது வந்து என்னவா இருந்திருக்கணும், 75 பிரிவு. 35ன்னு சொன்னால் இது 65வது பிரிவு இங்கே பொருந்தி இருக்கணும். 65 இந்த இதில் இருக்கிற பூச்சியமும் 100வது பிரிவும் ஒரே பிரிவைத்தான் இதில் காட்டப்போகுது. ஆகவே இங்கே 65வது பிரிவு இங்கே இருந்திருந்தால் தான் நாங்கள் 35 பிரிவு பின்னோக்கி நகர்த்துகிற நேரம் எங்களுக்கு இதில் அந்த பூச்சியக்குறி வந்து பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி நகர்த்துகிற நேரம் இவர் மேலெழும்புவார். அப்போ 65ஓட 35 கூட்டுப்பட்டால் எங்களுக்கு 102 வந்திருக்கு. இந்த 100 தான் என்ன இங்கே பூச்சியத்துக்கு எங்கே தொடங்குதோ அங்கே தான் முடிய போகுது. அப்போ பூச்சியத்திலேருந்து ஆரம்பித்து 100ல் முடியணும் என்றால் பூச்சியம் 100ம் ஒரே குறியத்தான் இங்கே குறிக்கும். ஆகவே இங்கே இவர் வந்து பூச்சியத்துக்கு கீழே இருக்கிறார். அப்போ இங்கே வாசிப்பு வந்து குறைச்சி காட்டப்படுது என்றால் இது மறைப்பூச்சிய வலுவாக இருக்க போகுது. அப்போ மறைப்பூச்சிய வலுன்னு சொன்னால் நான் நேரடியாக சொல்லலாம் 65ல் இருந்து 100க்கு போகிறதுக்கு 35 பிரிவுகள் நகர்த்த வேண்டி இருந்ததுன்னு சொன்னால், ஆகவே இங்கே மறைப்பூச்சிய வலுவை என்னால் கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே மறைப்பூச்சிய வலு நேரடியாகவே சொல்லலாம் 35 பிரிவுகள் நகர்த்தவனும் இதனுடைய இழிவெண்ணிக்கை 0.01. ஆகவே 0.35 மில்லிமீட்டராக இருக்க போது இந்த மறைப்பூச்சிய வலு. அப்போ இதில் நான் சொன்னேன் அப்போது மறைப்பூச்சிய வலு செல்வாக்கு செலுத்தாதே தவிர நகரும் நுணுக்கு காட்டிலையும் கோலமானியிலையும் வந்து பூச்சிய வலுக்கள் காணப்படும். சரியா, பூச்சிய வலுக்கள் காணப்படாமல் விடலாம். ஆனால் எடுக்க போகிற அந்த வாசிப்பில் வந்து இந்த பூச்சிய வலுக்கள் வந்து செல்வாக்கு செலுத்தாது. அதுக்குரிய காரணம் என்னன்னு நான் சொன்னேன்னா அந்த வாசிப்புகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை தான் நான் காணப்படுறேன். அதாவது நீள வித்தியாசம், உயர வித்தியாசங்கள் தான் நாங்கள் இதில் காணப்போகிறோம். ஆகவே இங்கே பூச்சிய வலுக்கள் இருக்கும், ஆனால் பூச்சிய வலுக்கள் வாசிப்புகளில் செல்வாக்கு செலுத்தாது. ஆகவே மறைப்பூச்சிய வலுன்னும் போது நாங்கள் இதில் மறையை போட்டு காட்டுவோம். மறை 0.35 மில்லிமீட்டர். அப்போ நீங்கள் மறைப்பூச்சி வலுன்னு குறிச்சிட்டு இதை எழுதி காட்டிங்கன்னு சொன்னால் சரி, நேரடியாகவே எழுதலாம். 35 பிரிவுகள் பின்னோக்கி நகர்த்தணும்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இங்கே எனக்கு இங்கே 65 இருக்க போது வட்ட பிரிவில் இங்கே தான் பூச்சியம் காணப்பட போகுது என்றால் இங்கேருந்து 35 பிரிவுகள் பின்னோக்கி நகர்த்தினா தான் இவர் சரியாக இங்கே வந்து பூச்சியத்தில் பொருந்தக்கூடிய மாதிரி இருப்பார். அப்போ இடதுகை பக்கம் சுழற்ற நேரம் தான் இவர் மேலே உயருவர். பகுதி டியில் பாருங்கள், திண்மக்கோள பரப்பொன்றின் பகுதியின் வளைவினாரை அளப்பதற்கு மேலுள்ள கோலமானி பயன்படுத்தப்பட்ட போது